ஹாய் வணக்கம் மக்களே, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நீங்கள் நல்லா இருக்கணும்னு மனசார சிவபெருமான்கிட்ட வேண்டிக்கிறேன். நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னா மன ரீதியாக பல கஷ்டங்கள், நொந்து நூலாக அழுதுட்டு தான் இருக்கிறேன். ஒருத்தரை நம்பி ஏமாறுறதுங்கிறது இந்த வயசில் ரொம்ப ரொம்ப கடினமான ஒன்று. ஆனால் அந்த பொண்ணு வந்து என்னை ஏமாத்திடுச்சு பாருங்களேன். நம்ப வச்சு காசு கட்டுறேம்மா, மொபைலுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி உங்களுக்கு அப்புறம் சொல்லும், மாதம் 3000 உங்களுக்கு இந்த ட்ரிப்பு போட்டு விட்றேன், நீங்கள் டேப்லெட் வாங்கிக்கோ அப்படிங்க. எந்த ஒரு 10 பைசாவும் போடாமல் இன்றைக்கி ஜாலியாக அவங்க நடிச்சுக்கிட்டு அவங்க வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் கடவுள் பார்ப்பார். அது வேணால் எனக்கு ஒரு இது இருக்குது மனசுக்குள்ளே. இல்லை அவங்க இப்படித்தான் ஏமாற்ற பிறந்தவங்க அப்படித்தான் படைச்சிருக்காருன்னு அது ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம அப்படி பிடுங்கித்தான் திங்கணும் அப்படின்ட்டு அவங்க தான் சொல்லியிருக்காங்க ஒரு இதில். போன ஜென்மத்தில் அவங்களுக்கு நான் கடன் கொடுத்தேன், இந்த ஜென்மத்தில் அது திருப்பி எனக்கு கொடுத்துருக்காங்க, அதனால் அதை நான் கொடுக்க வேண்டியதில்லை அப்படின்னு பேசியிருக்காங்க. அது ஒரு திமிர் தான். என்ன நான் இப்போ இருக்கிறனால என் பொண்ணு மட்டும் பேசிகிட்டு இருந்தேன், அது போயிடுச்சா? நான் வந்து அந்த சூர்யானால தான் என் பொண்ணு வேலைக்கு போயிடுச்சு. பிரச்சனை அந்த மொபைல் பிரச்சனை வந்து காசு கொடுக்காம சண்டை. அது இல்லாமல் என்னுடைய மொபைல் வாங்கி என்னையவே திட்டினதுனால ரொம்ப சொல்ல முடியாத ஒரு வேதனை அது. யாராவது இப்படி பண்ணு, அது மட்டும் யோசிச்சு பாருங்க ப்ளீஸ். தயவு செஞ்சு இதில் ஏதாவது கமெண்ட் முடிஞ்சால் போடுங்க. அந்த மாதிரி ஒரு மொபைல் ஒரு வயசான அம்மாக்கிட்டேருந்து வாங்கிட்டு அவங்களவே அந்த அளவுக்கு நம்ம திட்டுறதுக்கு என்ன நான் தப்பு பண்ணிட்டேன் சொல்லு? என்ன தப்பு பண்ணியிருப்பேன்? பிஜிலிக்கு டிவி ஒரு வீடியோ சப்போர்ட் பண்ணி போட்டது உனக்கு பிடிக்கல. உனக்கு அவர் பிடிக்கலன்னா வச்சுக்கோ, எனக்கு அவர் பிடிச்சதுன்னா எங்கள் ஊருக்காரரு நான் போட்டேன். இது எந்த ஒரு இது இல்லைன்னா அது வந்து அதுதான் பெரிய இது அப்படின்ட்டு நீ டான்னு சொல்லி போட்டு அன்றைக்கி ஃபுல்லாக காலையிலேருந்து மெசேஜ் என்ன டார்ச்சர் பண்ணிச்சோ அப்பா, நான் கண்டுக்கவே இல்லை. வாட்ஸ்அப்பில் அப்படியே போட்டேன். மறுநாள் காலையில் ஸ்டார்ட் பண்ணி என்னென்ன பேசக்கூடாதோ மக்களே, உங்களுக்கு எல்லாம் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இப்போ வீட்டில் போட்டு வச்சுருக்குது. அது நல்லதோ கெட்டதோ சிவபெருமான் எப்போ பார்த்து எனக்கு நிவர்த்தி பண்ணுவார்னு தெரியல. ரொம்ப மனசில் ரொம்ப வலிக்குது. இந்த இடத்துலலாம் நினச்சின்னா ஒரு நேரம் பயங்கரமாக வலிக்குது. அது சொல்லவே முடியல என்னால், அந்தளவுக்கு வலிக்குது. ஏன்டா இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுமா? இந்த பொண்ணை நம்பி இப்படி ஒன்றும் இல்லாமல்லாம் காசு ஒரு 50,000 பொருளாட்டெல்லாம் இழந்துட்டுமே. யூடியூப்பில் வேலை செஞ்சு கொடுத்ததில்ல என்னங்க வேலை இருக்குது எனக்கு? ஒவ்வொரு கட்டமும் நான் இதே தான் சொல்ல வேண்டியது வருது. யூடியூப் மானிட்டேஷன் பண்ணி கொடுத்தியா, இல்லை அதில் வருமானம் வர்ற மாதிரி பண்ணி கொடுத்தியா? எதுவுமே இல்லையே. நான் இதுக்கு எல்லாம் என்ன ஒரு சேனலை டிலீட் பண்ணது தான் மிச்சம். உங்கள்கிட்ட வந்ததுக்கு ஒரு சேனலை டிலீட் பண்ணி விட்டேன். அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமாக தோணுது எனக்கு. நான் திருப்ப இது சொல்கிறேன்னு நினைக்காத. எங்கள் மனசு ரொம்ப வலிக்கிறதுனால அது பேசுகிறேன். நான் அந்த வலி தாங்க முடியல. யார்கிட்ட போய் சொல்கிறேனே தெரியல. மனசு ரொம்ப கொந்தளிக்கிற போது ஒரு வீடியோ போட்டுடலாமே அப்படின்னு தோணுது. வேறு எந்த ஒரு இதுவுமே இல்லை எனக்கு. இந்த உலகத்தில் வந்து இந்த ஒரு அனாதையாக வந்து வாழ்ந்துட்டு கிடக்கிறேன். அவங்கள வந்து இப்படி ஏமாத்துறங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதை வச்சு தான் நான் பேசுகிறேன், வேறு ஒன்றும் இல்லை. மன்னிச்சுக்கங்கப்பா நான் தப்பாக பேசியிருந்தேன்.